ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். இன்டர்நெட் வழியாக எப்போ இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சோ, ஸோ அப்போதிலிருந்தே நம்ம டெஸ்க்டாப்பில் ட்ரேடிங் டெர்மினல்ஸை இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து எல்லாருமே ப்ரௌசர் பேஸ்டு ட்ரேடிங்காக மாறிட்டாங்க. பட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே இருந்துச்சு. பட் தன்ல இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, இந்த ரெண்டுத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு டெக்னாலஜியோட சேர்த்து ஒரு கம்ப்ளீட் ட்ரேடிங் டெர்மினல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் டெக்ஸ்ட் T3 தி ட்ரேடிங் டெர்மினல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் டெர்மினல் அதாவது உங்களுக்கு வெப்ல அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட விண்டோஸ் அண்ட் மேக் ஸோ இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் டெர்மினல் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ட்ரேடிங் டெர்மினலில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ஃபுல் மார்க்கெட் டெப்த்து, அதேமாதிரி ப்ரைஸ் லேடர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் சேல்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆப்ஷன் ஸ்கேல்பர்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல், அதே மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் டெக்ஸ்ட் T3க்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் T3க்குள்ளே லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி தன்னில் லாகின் பண்ணுவோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி அண்ட் உங்களோட பின். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது டெக்ஸ்ட் ஹோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் இது கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆரோ கிளிக் பண்ணுறேன். இதில் நான் ஜஸ்ட் கிரியேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனி நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தன் தமிழ் அப்படிங்கிறத நான் கொடுத்து டிக் கொடுத்துட்றேன். இப்போது எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ட்ரேடிங் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம விஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம எடுத்து ஒவ்வொன்றா அலைன் பண்ணி கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் கஸ்டம் விஜிட்ஸ் அப்படின்றக்கா. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே நிறைய விஜெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்ச். உங்களுக்கு பர்டிகுலராக என்ன விஜெட்ஸ் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி இங்கே தெரியுது அப்படின்னாலுமே ஓகே தான். இதுக்கு அடுத்து இருக்குது டிக்கர். அதாவது இப்போ இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க், ஸோ இது எல்லாமே டிக்கர் போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடிங்க்கு முக்கியமானது என்ன அப்படின்னா வாட்ச் லிஸ்ட். ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வாட்ச் லிஸ்ட்டை கொண்டு இங்கே ஃபஸ்ட்டு நான் வைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வாட்ச் லிஸ்ட் இங்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் தன்னில் என்னென்ன வாட்ச் லிஸ்ட் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸ், ஸோ எல்லாமே இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு புது ஸ்டாக் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஸ்டாக் கொடுத்து நான் இந்த இடத்துல எனக்கு என்ன ஸ்டாக், ஆப்ஷன்ஸ், வாட் எவர் ஐ வாண்ட் நான் இந்த இடத்துல சர்ச் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது. நம்ம நிறையா வாட்ச் லிஸ்ட் வச்சுருப்போம். ஸோ அந்த வாட்ச் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். புது வாட்ச் லிஸ்ட் வேணாலுமே நீங்கள் இங்கிருந்து கிரியேட்டும் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னென்னா முக்கியமான விஷயம் கஸ்டம் ஃபார்முலா. ஸோ இப்போ ஜென்ரலாக உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார்முலாவாக கொடுக்குறோம். ஓகே, அதாவது LTP இன்டு லாட் சைஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் எழுதிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் லாட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் அண்ட் ஆடுன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு இங்கே கம்ப்ளீட்டாக தெரியும். இப்போது நான் ஆல்ரெடி இன்னொரு கஸ்டம் ஃபார்முலாவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஹை மைனஸ் லோ. ஸோ அதுக்கான இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சேவ்ட் அப்படிங்கிறதுல நான் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி எடிட்டும் பண்ணி அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது கஸ்டம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா செட்டிங்ஸ். ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்கான செட்டிங்ஸ். ஸோ இதில் என்னென்ன காலம்ஸ் உங்களுக்கு வேணும், LTP சேஞ்சு, சிம்பிள், நேமு, அதே மாதிரி ஹை, லோ, ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் சர்ச்சும் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் ஆஸ்க் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கானது வரும்.
ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு சீம்லெஸ்ஸாக வந்து இங்கே ஆட் ஆயிரும். இது வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் லிஸ்ட்கானது. இப்போது நெக்ஸ்ட் வருவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட் மூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து கெய்னர்ஸ், லூசர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ அது வந்து இந்த மூவர்ஸில் வந்து இருக்கும். இதை ஜஸ்ட் நான் ஒரு டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். இங்கே வந்து டாப் கெய்னர்ஸ், லூசர்ஸ், அதே மாதிரி 52 வீக்ஸ் ஹை, லோ, ஸோ இது எல்லாமே நான் இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இண்டசஸ். ஸோ நம்ம நிறைய பேர் இண்டசஸ் வந்து நிறைய இண்டசஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அது எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு நம்ம இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன இண்டசஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் வைஸும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கவும் முடியும். இப்போ இதுக்கு அடுத்து என்ன விஜெட்ஸ் இருக்குது அப்படின்னா இடிஎஃப்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து கொலாட்டரலாக எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் இடிஎஃப்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே லிக்விட். பட் இது தாண்டி நிறைய இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் குளோபல் டெப்ட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுறது சார்ட்ஸ். அதாவது நம்ம நிறைய பேர் வந்து தன் சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ த சேம் சார்ட் நீங்கள் இங்கேயுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு வந்து ஸோ இந்த இடத்துல இப்போ நான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன வந்துருச்சு அப்படின்னா சேம் தன் சார்ட்ஸ் எனக்கு வந்து இந்த இடத்துலையும் வந்துருச்சு. இப்போ என்கிட்ட வாட்ச் லிஸ்ட் இருக்குது, அதுக்கான சார்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ எகைன் நான் விஜெட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் லேடர் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ இந்த ப்ரைஸ் லேடரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரிலையன்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து ரிலையன்ஸ்க்கான ப்ரைஸ் லேடர்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆஸ்க் அண்ட் பிட், ஸோ இது எல்லாமே நீங்கள் பை அண்ட் செல்ஸ் நீங்கள் இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ சென்டர் எல்டிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சென்டர் ப்ரைஸ்க்கு வந்து வந்துடும். ஸோ இங்கேருந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம், உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ வாட் எவர் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் இந்த ப்ரைஸ் லேடர்ஸில் வந்து பண்ணலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா நிறைய பேருக்கு தேவைப்படுறது வந்து டெப்த்து. ஸோ டெப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஜெட்ஸில் இருக்கும். நீங்கள் அதையுமே கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கீழே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான நீங்கள் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான கம்ப்ளீட் டெப்த் வந்து உங்களுக்கு க்ளீனாக இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போதைக்கு நான் வாட்ச் லிஸ்ட்டை வந்து இன்னுமே கொஞ்சம் உள்ளே வந்து கஸ்டமைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். தென் வந்துட்டு சார்ட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது இந்த மாதிரி இருக்கட்டும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னா எல்லாருமே பார்க்குறது டைம் அண்ட் சேல்ஸு. ஸோ டைம் அண்ட் சேல்ஸ் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு டைம் அண்ட் சேல்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போது நான் எகெயின் ரிலையன்ஸ் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டைம் அண்ட் சேல்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். இதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸ் தான். அதாவது வந்து நம்ம ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம், பொசிஷன்ஸ் போகிறோம், தென் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம், நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்து ஒன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் அந்த ப்ரைஸ் லேடர் அண்ட் தென் டெப்த், டைம் அண்ட் ஸ்கேல்ஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ விஜெட்ஸ் கொடுக்குறேன். இதில் அக்கௌண்ட்னே ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா ஆர்டர்ஸ் தான் தேவை, கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணுறேன், அது பெண்டிங் அண்ட் தென் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்து இங்கே இருக்கணும். ஸோ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா பொசிஷன். இப்போ ஆர்டர் எடுத்துருச்சு, அது எங்கே நமக்கு அப்பியர் ஆகும் அப்படின்னா பொசிஷன்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த பொசிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல டாப்பில் வந்து வைக்கிறோம். இப்போ பொசிஷன்ஸும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு வேளை வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் முன்னாடியும் வைக்கலாம், இல்லை வந்து நீங்கள் கடைசியிலையும் வைக்கலாம், உங்களோட விருப்பம் தான். கம்ப்ளீட்டாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் தனில் யூஸ் பண்ணுறதுன்னா சூப்பர் ஆர்டர்ஸ். ஏன்னா நம்ம டார்கெட், ஸ்டாப் லாஸ், ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ், ஸோ இது அத்தனையுமே வைக்க முடியும், ட்ரிகர் ப்ரைஸ் இதெல்லாமே. ஸோ சூப்பர் ஆர்டர் புக்னே நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து டெக்ஸ்ட்லேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆர்டர்ஸ். ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா சூப்பர் ஆர்டர்ஸ்க்கான கம்ப்ளீட் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். எந்தெந்த ஆர்டர்ஸ்லாம் சூப்பர் ஆர்டர்ஸில் இருக்குது, டார்கெட், ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, ஸோ எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்.
இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம், ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஜென்ரலான ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா கீழே கொஞ்சம் இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு வேணுங்கிறது எல்லாமே ப்ராப்பராக வந்து அலைன் ஆயிடுச்சு. அதாவது வந்து வாட்ச் லிஸ்ட்டு, சார்ட்டு, தென் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா என்னோட ஆர்டர்ஸ், பொசிஷன்ஸ், சூப்பர் ஆர்டர்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே. பட் இந்த இடத்துல நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா கலர் சிங்க். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நீங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகான் வந்து இருக்கும். இதை நான் இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த விஜிட்ஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஆர்டர்ஸ், பொசிஷன்ஸ், சார்ட்ஸ் இது எல்லாமே. இது எல்லாமே ஒரு கலர் வழியா நான் லிங்க் பண்ண முடியும். ஸோ அது பண்ணி முடிக்கும்போது இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறத நீங்க பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ப்ளூ கலர்ல வந்து லிங்க் பண்றேன். ஓகே. இப்போ இந்த சார்ட்டையுமே ப்ளூ கலரோட லிங்க் பண்றேன். அண்ட் தென் என்னோட பொசிஷன்ஸ் இதெல்லாம் வேணும்னா நான் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு பொசிஷன்ஸ் அண்ட் சூப்பர் ஆர்டர்ஸ். ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்றேன்? ப்ளூ கலர்ல லிங்க் பண்றேன். இப்போ பாருங்க, நான் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து குடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அதுக்கான சார்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இது மட்டுமானா கிடையாது. நீங்க இன்ஸ்டன்ட்டா எந்தெந்த சார்ட்ஸ் நீங்க மாத்துறீங்களோ, இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்த பிரைஸ் லேடர் அண்ட் டைம் அண்ட் சேல்ஸ். இப்போ இந்த பிரைஸ் லேடர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பிரைஸ் லேடர எடுத்துட்டு வந்து நான் இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பிரைஸ் லேடர் வந்து இருக்கு. அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் சேல்ஸ். ஸோ இந்த டைம் அண்ட் சேல்ஸ் என்ன பண்றேன்னா, அதை கொண்டு வந்து ஸோ இந்த ஓரமா வந்து வைக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிரைஸ் லேடரையுமே வந்து ப்ளூ கலரோட சிங்க் பண்றேன். தென் வந்து டைம் அண்ட் சேல்ஸையும் வந்துட்டு ப்ளூ கலரோட சிங்க் பண்றேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு சார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஸ் பேங்க் வந்து அப்டேட் ஆகும். டைம் அண்ட் சேல்ஸ் ஆல்சோ எனக்கு ஆக்சிஸ் பேங்க்கான டேட்டாஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் பிரைஸ் லேடருமே எனக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து ஷோ பண்ணும். இப்போ இதே இது இப்படி எடுத்துக்கலாம். நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மாத்துறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு எல்லா இடத்துலையுமே எனக்கு என்ன நடக்கும்? இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கலர் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து சிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்கோம். இது போக உங்களுக்கு வந்து டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன போயிட்டுருக்கு, ஓப்பன் பொசிஷன் என்ன, ஃபண்ட்ஸ் எவ்வளோ அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த டிக்கர்ல வந்து நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, செட்டிங்ஸ் கொடுங்க. ஸோ இதில உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது வந்து ஃபாஸ்ட்டா மூவ் ஆகணுமா, இல்ல வந்து ஸ்லோவா போணுமா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து இத வந்து நீங்க இந்த மாரி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம எப்படி வந்து டெக்ஸ்ட் T3 வந்து கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து டெர்மினல் அப்படின்னாவே, நமக்கு நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னா ஷார்ட்கட்ஸ். ஸோ நெறைய ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் எடுக்கிறதுக்கு சரி, பொசிஷன் புக் பார்க்கறதுக்கு சரி, ஆர்டர் மாடிஃபை பண்றதுக்கு சரி, இல்ல ஒரு சார்ட் ஓப்பன் பண்றதுக்கு சரி, நெறைய ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சேம் ஷார்ட்கட்ஸ் நீங்க டெக்ஸ்ட் T3லயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்கட்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து நம்ம ஒண்ணொண்ணா நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ யூசர் ப்ரொஃபைல் வந்து குடுங்க. இதுல கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு இருக்கும். இத வந்து குடுங்க. இப்போ இத வந்து நம்ம ஒரு 2 டைப் ஆஃப் ஷார்ட்கட்ஸா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பேட் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம பை எடுக்கிறோம், செல் எடுக்கிறோம் அந்த ஆர்டர் பேட். ஸோ அது ஓப்பன்ல இருக்கும்போது அதுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஜென்ரலா நீங்க டெக்ஸ்ட்டுக்குள்ள இருக்கும்போது சில ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே. நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து மேபி நம்ம ஒரு ஸ்டாக் வந்து எடுத்துக்கலாம். பிபிசிஎல் வந்து எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ பிபிசிஎல்ல வந்து நான் கிளிக் வச்சிருக்கேன். எனக்கு பிரைஸ் லேடர் அண்ட் தென் டைம் அண்ட் சேல்ஸ் சார்ட் இது எல்லாமே எனக்கு அப்டேட் ஆயிருச்சு. ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபங்க்ஷன் F1 நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஆர்டர் என்ட்ரி பைக்கான ஆர்டர் பேட் வந்து வந்துரும். ஓகே. இப்போ எனக்கு இது வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பை டூ செல், செல் டூ பை வந்து நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, நீங்க சிம்பிளா வந்து உங்க கீபோர்ட்ல வந்துட்டு எஸ் கிளிக் பண்ணீங்கன்னா செல்க்கு வந்து மாறும். பி கிளிக் பண்ணீங்கன்னா பைக்கு வந்து மாறும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு அடுத்து என்னன்னா குவான்டிட்டி. இப்போ இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க வந்து நீங்க குடுத்துக்கலாம். இப்போ
ஒருவேளை நீங்க ஒரு 1000 குவான்டிட்டிஸ் ஏதாவது இப்போ வந்து ஒரு ஃப்ரீஸ் லிமிட் தாண்டி அந்த மாதிரி இல்லைனா ஷேர்ஸ் நீங்க 1000 வந்து வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் கே அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 1000 வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஜெனரலா அதுக்கான நேம் அண்ட் தென் பிரைஸ் இருக்கும். என்ன எக்ஸ்சேஞ்ச், நம்ம என்ன பண்றோம்? ட்ரேடிங்கா, எம்டிஎஃப்பா, இன்வெஸ்டிங்கா அப்படிங்க நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிரைஸ் வந்து 2 டைப்பா நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒண்ணு வந்து மார்க்கெட் பிரைஸ், இன்னொன்னு வந்து லிமிட் பிரைஸ். இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட்டா உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும். பட் இது நீங்க லிமிட்டா நீங்க மாத்தணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் எல் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லிமிட் மாறும். இப்போ எம் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து மாறும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இருக்க எல்லாமே வந்து உங்களோட தேவையை பொறுத்து தான். இப்போ நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன். இதுக்கு டார்கெட் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து நான் வைக்கணும்னு நினைச்சேன்னா, இதை டிக் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு இது வந்து ஃபில் ஆகும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா, எனக்கு இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு லிமிட் ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது 321ல வந்து ட்ரேட் நடக்குது. நான் மேபி ஒரு 315ல வந்து ஒரு ஆர்டர் வந்து நான் குடுக்குறேன். இப்போ நான் ஜஸ்ட் என்டர் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இப்போ வந்து இது வந்து பெண்டிங் ஆர்டரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃபங்ஷன் F3 அப்படிங்கிறத குடுக்குறோம். இப்போ எனக்கு பெண்டிங் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துல ஈஸியா வந்து தெரியுது. BPCL வந்து இருக்கு. இப்போ நீங்க இது இங்கேயுமே பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்துட்டு ஆர்டர்ஸ்ல பார்த்தீங்கனாலுமே இருக்கும். ஓகே. ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இத வந்து நான் ஜஸ்ட் வந்து மார்க்கெட் ஆர்டரா இப்போ நான் மாத்துறேன். ஸோ தட் வந்து எனக்கு இப்போ இது வந்து மார்க்கெட்ல வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபங்ஷன் F4 வந்து குடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ ஓப்பன் பொசிஷன்ஸ் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ஈஸியா வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேபி நீங்க இதை இந்த பொசிஷன்ஸ்லயுமே பார்க்கலாம். ஓப்பன் பொசிஷன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துலயுமே ஷோ ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன முக்கியமான விஷயம்னா, ஃபங்ஷன் F6 குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்த் இருக்கும். டெப்த் வந்து நீங்க ஆல்ரெடி இங்க வச்சிருந்தீங்கனாலும் ஓகே. இல்ல நீங்க இந்த மாதிரி ஜஸ்ட் நான் ஓவர்வியூ மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா, நீங்க இத வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இத க்ளோஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்ஷன் F7 இது நான் கொடுக்கும்போது எனக்கு டைம் அண்ட் சேல்ஸ் இருக்கும். பட் நம்ம ஆல்ரெடி டைம் அண்ட் சேல்ஸ் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ தட் வந்து ஓகே தான். ஏன்னா நம்ம சிங்க் பண்ணியும் வச்சிருக்கோம். ஸோ அதனால எந்தெந்த ஸ்டாக் நம்ம சேஞ்ச் பண்றோமோ, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுக்கான இது வந்து அப்டேட் வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபங்ஷன் F9 கொடுத்தேன்னா, எனக்கு கீழே இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து அப்டேட் ஆகும். என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமானதுன்னா ஃபங்ஷன் F12. ஸோ இது வந்து போர்ட்ஃபோலியோ. இப்போ உங்க போர்ட்ஃபோலியோல என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியா வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மேபி நம்ம அகைன் இப்போ நம்ம ஒரு கோல் இண்டியா வந்து எடுத்துக்கலாம். இப்போ கோல் இண்டியால வந்துட்டு நான் ஃபங்ஷன் F1 வந்து குடுக்குறேன். ஆர்டர் என்ட்ரி வந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அகைன் வந்துட்டு இதுக்குமே ஒரு லிமிட் பிரைஸ் வந்து நான் பிளேஸ் பண்றேன். ஓகே. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 450 அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். இப்போ நான் என்டர் குடுக்குறேன். எனக்கு வந்து இப்போதைக்கு அது வந்து பெண்டிங் ஆர்டரா வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலுமே இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னம்னா, இத கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும்னா ஓகே. இல்லன்னா முன்னாடியே சொன்னது தான். இந்த இடத்துல நீங்க ஷார்ட்கட்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட்டா வந்து அதுக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? F1, F2, F3 அண்ட் தென் B, L, என்டர். ஸோ இது எல்லாமே நீங்க இந்த இடத்துல வந்து ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான். இப்போ நம்ம வந்துட்டு ஃபங்ஷன் F3 வந்து குடுக்குறோம். இதுல வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. இப்போ நான் இந்த பெண்டிங் ஆர்டர் வந்து நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, ஷிஃப்ட் F1 குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் வந்து இப்போ வந்து கேன்சல் ஆகும். இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா, அனதர் என்ட்ரி வந்து ஒரு பிளேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபங்ஷன் F1 தென் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 450. ஓகே. ஸோ இப்போ இத குடுத்துட்டு நம்ம என்டர் குடுக்குறோம் அப்படிங்கும்போது, நமக்கு இது வந்து முன்னாடியே சொன்னது தான் பெண்டிங் ஆர்டர்ஸ்ல இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பெண்டிங் ஆர்டருக்குமே நம்ம கேன்சல் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் BPCL வந்துட்டு ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாமே. ஓகே. ஒன் மோர் என்ட்ரி வந்து 310ல நான் வச்சிருக்கேன். இப்போ இன்ஸ்டன்ட் பை குடுக்குறேன். இப்போ என்ட்ட வந்து 2 பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டட் அண்ட் தென் பெண்டிங் ஆர்டர்ஸ்ல எனக்கு 2 இருக்கு. இப்போ நான் ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். அதர்வைஸ் நான் கம்ப்ளீட்டா நான் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, நான் சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா,
ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F3 கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, இது வந்து சிம்பிள். பட் இப்போ நான் வந்து ஒரு பெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அதை நான் வந்து மாடிஃபை பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் F1 கொடுத்து எகெயின் நான் வந்து ஒரு 310ல் வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் F3 கொடுக்குறேன். இப்போ இது என்னோட பெண்டிங் ஆர்டர். இப்போ ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F2 கொடுத்தேன் அப்படின்னா இதை நான் மாடிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிள். ஸோ இதை நான் மாடிஃபை பண்ணி நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இப்போ லெட்ஸே ஒரு ப்ரைஸ் வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கலாமே, ஒரு 300ல். ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இது வந்து 300க்கு எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு அப்டேட் ஆயிரும். அண்ட் தென் எல்டிபி எங்கே அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, மாடிஃபைட் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து இந்த இடத்துலையும் கேன்சல் ஆல் ஆர்டர்ஸ் கொடுத்துமே நான் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் வந்து கேன்சல் கொடுத்து எஸ் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது போக சில ஷார்ட்கட்ஸுமே இருக்குது. ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறையா இருக்கும். இப்போ ஒரு ஆப்ஷன் செயின் வேணும்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் ஓ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயின் வந்து வரும். மேபி இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் செயின் இருக்கா, ஸோ இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஜென்ரலான ஒரு இது வந்து பார்த்துருக்கோம். பட் இப்போ நெக்ஸ்ட் முக்கியமானது என்னென்னா ஆப்ஷன்ஸ் ஸ்கேல்பிங். ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு நம்ம இதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலாக நீங்கள் டெஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட்டில் வந்து சில லே அவுட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் தான் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துலயே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பவர் ஸ்கேல்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து சார்ட்டு, ஆப்ஷன் ஸ்கேல்பரு, தென் வந்து ஆர்டர்ஸ், பொசிஷன்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ இந்த இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஒரே கலராக சிங்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து இன்னொரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணுறேன். இப்போ நான் நிஃப்டியில் தான் நான் வந்து ஆப்ஷன் ஸ்கேல்பிங் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிஃப்டி வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு லெட்ஸே வந்து ஒரு 23,300 சம்திங் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இதை கொடுத்துட்டு எனக்கு கால் அண்ட் புட் ரெண்டுமே வேணுமா இல்லை கால் ஆர் புட் ஏதாவது ஒன்று வேணுமா அப்படிங்கிற நான் பார்த்துக்கணும். இப்போ எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா ரெண்டும் கொடுத்துட்டு நான் ஆட் கொடுத்தேன்னா எனக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண நான் ஓப்பன் சார்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஜென்ரலாக நிஃப்டிக்கான சார்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கும். தென் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு கீழே வந்து இந்த இடத்துல வந்து காட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா எனக்கு ஆப்ஷன்ஸ்க்கான சார்ட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள். அதுக்கு வந்து நம்ம எகெயின் வந்து விஜெட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து F8 இல்லைன்னா சார்ட் நீங்கள் அப்படியே இழுத்துட்டு கொண்டு வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சார்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட கலர் சிங்கை மட்டும் மாற்றுறோம். எப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை வந்து மேபி ஒரு ஆரஞ்சு மாற்றுறோம். ஸோ இதையுமே நம்ம ஆரஞ்சாக வந்து என்ன பண்ணிக்கிறோம், மாற்றிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ மார்க்கெட் உங்களுக்கு வியூ நீங்கள் பார்த்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் புட் ஆப்ஷன் போகலான் இருக்கீங்க அப்படின்னா இங்கே புட் ஆப்ஷனுக்கான ஸ்கேல்பர் வந்து இருக்குது, கரெக்டுங்களா ஆப்ஷன். ஸோ இதுக்கான சார்ட்டை வந்து நான் இங்கே கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகும். இல்லை என்னோட வியூ மாற்றிட்டேன், இப்போ நான் கால் ஆப்ஷன் அப்படின்னா எகெயின் நீங்கள் கால் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சார்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கானது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். கீழே வந்து அதுக்கான உங்களுக்கு பொசிஷன்ஸ் என்ன ஏது கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஸ்கேல்பிங் நம்ம வந்து ஸ்பீடாக நம்ம ஸ்கேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷன்ஸில். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு எக்ஸ்பைரி டைமில் வந்து நான் நல்லா ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நிறைய டேட்டாஸ் வந்து பார்ப்பேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் செயின் வேணும், அதே வந்து ஓஐ டேட்டாஸ் வந்து நான் நிறையா பார்ப்பேன். அதேமாதிரி ஐவி சார்ட்ஸ் வந்து நான் பார்ப்பேன். அப்படின்னா சிம்பிள் அதுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும் எக்ஸ்பைரி ஆர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை ஜஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன வந்துடும் அப்படின்னா ஆப்ஷன் செயின் வந்து வந்துடும், நிஃப்டிக்கான சார்ட் வந்து இருக்கும், ஆப்ஷன் ஸ்கேல்பருமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஐ கிராஃப் இருக்கும், தென் வந்து ஐவி சார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு இப்போ நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும், மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஒரு மேக்ஸிமைஸ். ஸோ இப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான டேட்டாஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ குவான்டிட்டி, ஸோ லாட், ஸோ வாட் எவர் ஐ வாண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ்பைரியுமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து
நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ தென் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தன்ல நீங்க யூஸ் பண்ற சேம் ஆப்ஷன் செயின் தான். இதுல நமக்கு கிரீக்ஸா இருக்கட்டும், வாட்டெவர் நமக்கு ஆப்ஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ற எல்லாமே நமக்கு இந்த இடத்துல இருக்கும். இதுக்கான செட்டிங்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கலாம். கிரீக்ஸு, தென் வந்து ஓஐ சேஞ்ச், வால்யூம் என்ன, பிரைஸ் வாட்டெவர் எல்லாமே நம்ம இதுல வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரீஸ் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த கலர் சிங்க் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அத வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஆரஞ்ச் வந்து குடுக்குறேன். இந்த ஆப்ஷன் செயினையும் வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆரஞ்சுல வந்து மாத்திக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்காக வந்துட்டு 23,400 வந்து நான் வந்து டபுள் கிளிக் ஆர் ரைட் கிளிக் நீங்க பண்ணிட்டு, ஜஸ்ட் வந்து சார்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான சார்ட் வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஆப்ஷன். ஸோ இது போக உங்களுக்கு ஒரு தனி லேஅவுட்டா நீங்க புதுசா கிரியேட் பண்ணாலும் நீங்க பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இப்ப நம்ம எப்படி தன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ நீங்க பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயுமே நெறைய இருக்கு. ட்ரேட் ஆன் சார்ட்ஸு ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்ப இதுல பாருங்க ட்ரேட் ஆன் சார்ட்ஸ்ல இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது எல்லாமே நான் கலர் சிங்க் வந்து குடுக்குறேன். ப்ளூ கலர், தென் இங்கேயுமே ப்ளூ கலர், ஷார்ட்ஸுமே ப்ளூ கலர். ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்படி வச்சுக்கலாம். இப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு அதானில வந்து நான் ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு நான் அதானி கிளிக் பண்ணேன்னா, எனக்கு பிரைஸ் லேடர் வந்துரும். இங்கிருந்தே நான் பை, செல் பண்ணிக்கலாம். சார்ட்ஸ் எனக்கு அப்டேட் ஆயிட்டே வரும். இப்போ இதோட ஸ்பீட் பாருங்களேன். எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? நான் டக்குன்னு நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடா நம்ம பண்ணோம்னாலுமே, எவ்வளோ குயிக்கா பண்ணணும்னே இது எல்லாமே ஈஸியா ரொம்ப சீம்லெஸ்ஸா வந்து நமக்கு வந்து சிங்க் ஆகும். ஓகே. அண்ட் அகைன் நீங்க ஆல்ரெடி வந்து நெறைய இதில நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பி&எல் எக்ஸிட். ஸோ இது எல்லாமே நீங்க இந்த இடத்துலருந்து என்ன பண்ண முடியும்னா, செட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணா, நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இங்கிருந்து நீங்க எக்ஸிட்டும் பண்ணிக்கலாம். உங்களோட பொசிஷன்ஸ வந்து அனலைஸும் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே என்னன்னா, ஒரு டிஃபால்ட்டா உங்களுக்கு டெக்ஸ்ட்லயே குடுத்திருக்கிற ஒரு சில இது. இப்போ லேடர் வாட்ச் அப்படின்னு நான் குடுத்தேன்னா, உங்களுக்கு பிரைஸ் லேடர் வந்து உங்களுக்கு இந்த சைடு இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து சார்ட்ஸு, தென் பொசிஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு மாடல். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிலது வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த மாரி எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதில ஈஸியா வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து, இப்போ நம்ம வந்துட்டு ஜென்ரலா நம்ம ஒயிட்ல வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒயிட் தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 தீம் இருக்கு. ஸோ நம்ம ப்ரொஃபைல் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தீம்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் தீம் இருக்கு. அதாவது பிரைட் ஒயிட், ராயல் ப்ளூ, இது வந்து ராயல் ப்ளூ. இப்போ டெக்ஸ்ட் பிரைம் அண்ட் கார்பன் பிளாக். ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் செட்டிங்ஸ் குடுக்குறேன். இந்த இடத்துலயுமே நீங்க உங்களோட தீம் வந்து எந்த மாரி வேணுமோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்துட்டு பிரைட் ஒயிட் குடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் அதாவது டெக்ஸ்ட்டுக்கான சைஸு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த மாரி வந்து நீங்க வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் நார்மல் அப்படின்னு குடுத்துருக்கேன். இப்போ அவைலபிள் பேலன்ஸ் நமக்கு இங்க டாப்ல காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அது வேணுனா நீங்க வச்சுக்கலாம். பொசிஷனல் பி&எல் வேணுனா நீங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து டிஃபால்ட்டா இப்போ நான் வந்துட்டு எப்பயுமே நான் ட்ரேடிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ட்ரேடிங் வச்சுக்கலாம். ஆனா சில பேர் இன்வெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டிங் வேணா நீங்க டிஃபால்ட்டா இன்வெஸ்டிங் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து என்னன்னா, ஜென்ரலா மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்க போறோமா, லிமிட்லயா அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிக்கங்க. ஸோ லிமிட்னா லிமிட் குடுத்துக்கங்க. அதே மாரி இப்போ ஒரு சார்ட் ஓப்பன் ஆகுதுன்னா, டிஃபால்ட்டா நமக்கு வந்து 1 டேல வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதே இது வந்து நான் இன்ட்ராடே தான்ப்பா பண்றேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி டைம் வந்து அது வந்து 5 மினிட்ஸ்ல வந்து நமக்கு என்ன ஆகும்னா, ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஆர்டர்ஸ், தென் வந்து ஆர்டர் பிரிஃபரன்ஸ். இப்போ நிஃப்டி 50 பண்றோம். சூப்பர் ஆர்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா, தென் வந்து நான் எவ்வளோ மினிமம் லாட் வந்து டிஃபால்ட்டா நான் யூஸ் பண்ணுறேன். தென் வந்து அதுக்கான டார்கெட், ஸ்டாப் லாஸ், ட்ரையல் ஜம்ப். ஸோ இதுக்கான பெர்சன்டேஜ் வந்து நான் இந்த இடத்துல குடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா, டிஃபால்ட்டா எனக்கு அந்த இடத்துல வந்து அது வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஜென்ரலா இதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த செட்டிங்ஸ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஓகே. ஸோ டார்கெட், ஸ்டாப் லாஸ், லாட்டு, தென் வந்துட்டு இது எல்லாமே நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னம்னா,
டெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஆப்ஷன் ஸ்கேல்பர் வந்து பார்த்துருக்கோம். பட் ஜென்ரலாக ஸ்கேல்பிங் வந்து சில பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்குமே வந்து விஜெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பர்னே ஒன்று இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஸ்கிரிப்ட்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ரிலையன்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த சார்ட்டு ஓகே, இந்த ஸ்கேல்பர் இது எல்லாமே ஒரே மாதிரி சிங்க் ஆகணும் அப்படின்னா ஓகே, தென் வந்துட்டு இப்போ நான் ஒரு பிபிசிஎல் கொடுக்குறேன். இப்போ இது சிங்க் ஆயிடுச்சு. பிபிசிஎல் கொடுத்து நான் இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு பிபிசிஎல்க்கான கம்ப்ளீட் ஸ்கேல்பர் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஸ்கேல்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஜென்ரலாக இருக்கிற ஸ்கேல்பரையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு வந்துட்டு ரிலையன்ஸ் வேண்டாம் நான் யோசிச்சேன்னா இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான பிபிசிஎல்க்கான இது வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கான சார்ட்டு, அதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிராஃபு, ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் திங் அபவுட் டெக்ஸ்ட் T3. ஸோ எப்படி டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அண்ட் தென் இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். பட் இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி டெக்ஸ்ட் டவுன்லோடுக்கான லிங்க் வந்து விண்டோஸ் அண்ட் மேக் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி இப்போமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட தன் அக்கௌண்ட் இன்னும் இல்லை அப்படின்னா இப்போமே தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த டெக்ஸ்ட் T3. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.